கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இன்றைய ஜீவ வார்த்தை நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கும் அனைவரையும் கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தினால் வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். இன்றைய தின தியானத்திற்கு தேவன் கொடுத்த வேத பகுதி, அது சங்கீத புஸ்தகம், அதில் 85ஆம் சங்கீதம், அதில் 7ஆம் வசனம். சங்கீதம் 85:7. கர்த்தாவே, உமது கிருபையை எங்களுக்கு காண்பித்து உமது ரட்சிப்பை எங்களுக்கு அருளி செய்யும். இன்றைய தினம் தேவனுடைய ரட்சிப்பை கேட்டு பெற்றுக் கொள்வதற்காக தேவன் நம்மளை அழைத்துக் கொண்டிருக்கிறார். இந்த வசனம் எப்படி ஆரம்பிக்குது பாருங்க. கர்த்தாவே, உமது கிருபையை எங்களுக்கு காண்பித்து. அப்ப தேவனுடைய கிருபையை நமக்கு காண்பித்துனா என்ன அர்த்தம்? நமக்கு தேவ கிருபையால் தான் நம்ம உயிரோட வைக்கிறோம். அது எல்லாத்துக்குமே தெரியும். என்னையெல்லாம் கேட்டால் தேவ கிருபையால் தான் நான் உயிரோட இருக்கிறேன். எல்லாம் 47 வயசு என்னோட வாழ்க்கை முடிஞ்சிருக்கும். ஆனால் தேவன் கிருபையா இறங்கினால்தான் எனக்கு இந்த 64 வருடம் ஓடிக்கொண்டு இருக்கிறது, வயது ஓடிக்கொண்டு இருக்கு. இன்னைக்கு வரைக்கும் நல்ல பரிபூர்ண சுகத்துடன் தேவன் என்னை வைத்திருக்கிறார். ஒரு இருதய ஹார்ட் அட்டாக்ல இருந்து என்னை பாதுகாத்து. அப்ப தேவனுடைய கிருபை எனக்கு காண்பித்தார். அதே போல நம்ம வாழ்க்கையில் 1000 பிரச்சனை இருக்கலாம். நம்ம தேவனுடைய கிருபையை கேட்டு பெற்றுக்கொள்வதற்காக தேவன் நம்மளை அழைத்து கொண்டிருக்கிறார். இதுல எல்லார் மேலேயும் தேவனுடைய கிருபை இருக்கிறது. அதை புரிந்து கொள்ள வேண்டியது நம்மளுடன் கொடுக்கப்பட்டிருக்கிற பொறுப்பாக இருக்கிறது. அதை எப்படி தெரிந்து கொள்வது என்பது முழு வேதம் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது. அதாவது தேவனை அறிந்து கொள்வது என்பது வேற, தேவனை புரிந்து கொள்வது என்பது வேற. இதுல நம்ம மிஸ் ஆகிறோம். எல்லாருமே தேவனை அறிந்து கொண்ட ஜனம் தான். அதாவது இயேசுவை நம்ம பின்பற்றுவோம், இயேசுவை அறிந்து கொண்ட ஜனம் தான். உலகத்துல புறஜாதி மக்களுக்கும் இயேசுவை பற்றி தெரியும், அவங்களுக்கும் இயேசுவை அறிந்தவர்கள் தான். ஆனா புரிந்து கொள்வது எப்படின்னா, எதற்காக இயேசு வந்தாரு, எதற்காக இயேசு என்னை பேர் சொல்லி அழைத்தாரு, எதற்காக அவர் சாயலாக நம்மளை படைத்தாரு, எதற்காக எனக்காக ரத்தம் சிந்தி மரித்தாரு அப்படின்றதான் புரிந்து கொள்வது. நமக்கு ஒவ்வொருவருக்கும் இதை கேட்டுக்கொண்டிருக்கும் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான அழைப்பு உண்டு, ஊழி அழைப்பு உண்டு. அதை புரிந்து கொள்வது தான் தேவனுடைய திட்டம். நம்ம அறிந்து கொள்வது எல்லாத்துக்கும் தெரிஞ்சது தான். ஆனால் புரிந்து கொள்ள வேண்டிய நிலைமையில நம்ம இருப்பதற்காக தான் வேதம் நமக்கு சொல்லி கொடுக்கிறது. நம்மளுடைய ஓட்டத்தை ஓட வேண்டியதற்காக. அதான் பவுலுடைய என்னுடைய ஓட்டத்தை ஓடினேன், முடித்தேன் அப்படின்னாரு. அப்ப நமக்கான அழைப்பின் நோக்கத்தை புரிந்து கொள்வது தான். அப்ப தேவனுடைய கிருபை தான் நமக்கு அதை காட்டி கொடுக்கும். நம்ம தேவனுடைய கிருபை எல்லாத்துக்கும் பரிபூர்ணமாக எல்லாத்துக்குமே இருக்கிறது உண்மைதான். ஆனா அந்த அழைப்பின் நோக்கத்தை புரிந்து கொள்வது அந்த கிருபையின் மூலமா தான் நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். கிருபையின் மூலமா தான் நம்ம புரிந்து கொள்ள முடியும். நம்ம அப்ப தேவன் அழைத்த நோக்கம் அதுதான். எளிமை பிரகாசி ஒளி வந்ததுன்னா நம்ம ஒவ்வொருத்தருக்கும் தெய்வ ஒளி இருக்கிறது, அது வெளிப்பட வேண்டும். நமது மூலமாக தேவன் வெளிப்பட வேண்டும். அதுதான் அழைப்பின் நோக்கம், படைப்பின் நோக்கம். அதுதான் தேவனை புரிந்து கொள்வது. அப்ப நம்ம எந்த இடத்துல இருக்கோம்? ஆனால் தான் தாவீது ராஜா அழகா சொல்றாரு, கர்த்தாவே, உமது கிருபையை எனக்கு காண்பித்து உமது ரட்சிப்பை எங்களுக்கு அருளி செய்யும். அப்ப தேவனுடைய ரட்சிப்புக்காக நம்ம காத்திருக்க வேண்டும். அதாவது இதுல ஒரு பார்த்தீங்கன்னா, நம்ம எல்லாமே தேவனால் ரட்சிக்கப்பட்ட சொன்னோம் தான். நம்ம தேவனால் எல்லாமே ரட்சிக்கப்பட்ட சொன்னோம் தான். ஆனா அதை நம்ம புரிந்து கொள்வது நம்ம மிஸ் ஆகுறோம். அதனால தான் நம்ம போராடி கொண்டிருக்கிறோம். அதனால தான் நம்ம வாழ்க்கை போராட்டமாகவே இருக்கிறது. தேவனுடைய ரட்சிப்பு எப்படி நமக்கு ரத்தம் நம்ம மேல் தெளிக்கப்பட்டு நம்ம பழைய வாழ்க்கையிலிருந்து புதிய வாழ்க்கைக்கு நம்ம வந்திருக்கிறோம். அதை நம்ம விசுவாசிக்க வேண்டும். கர்த்தருடைய ரத்தம், இயேசுவின் ரத்தம் என் மேல் தெளிக்கப்பட்டிருக்கிறது நம்ம வாயிலை திறந்து அறிக்கையிட வேண்டும். ஆனால் தான் இருதயத்தில் விசுவாசித்து வாயினாலே அறிக்கை செய்யப்பட வேண்டும் அப்படின்றாரு. வேதத்தை படிக்கிறோம் நம்ம. சுவிசேஷமே அதுதான். அப்ப தேவ ரட்சிப்புல நம்ம வழிநடத்தப்பட வேண்டும். அது எப்படி வழிநடத்தப்பட முடியும்? தேவ கிருபையை தெரிந்து கொண்டாதான் இந்த 2வது இருக்க காரியங்கள் நடக்க ஆரம்பிக்கும் நம்ம வாழ்க்கையில. ஒருவேளை இதை கேட்டுக்கொண்டிருக்க தேவ பிள்ளைகளே, நம்ம தேவனை எல்லாமே தேவனை தெரியும், எல்லாமே தேவனை இயேசுவை தெரியும். ஆனா தேவனுடைய அழைப்பின் நோக்கத்தை புரிந்து கொள்வதற்காக நம்ம அழைக்கப்படுகிறோம். இது பெரிய பெரிய காரியம் கிடையாது, பெரிய போராட்டம் கிடையாது. தேவன்கிட்ட வாயிலை திறந்து கேட்போம், தேவனே, என்னை அழைத்த நோக்கத்தை, என் படைப்பின் நோக்கத்தை உமக்கு என்ன தெரிய மாட்டவரே, ஆனா உங்க நோக்கத்தை புரிந்து கொள்ளக்கூடிய அறிவை எனக்கு தார மாட்டவரே தேவன்கிட்ட கேட்போம். அதுதான் கிருபையும் ரட்சிப்பும். அதுதான் நமக்கு சொல்லி கொடுக்கும். முழு வேதமும் நம்மளை அதுதான் சொல்லி கொடுக்கிறது. இதை கேட்டுக்கொண்டிருக்கும் தேவ பிள்ளைகளே, உமது கிருபையால் உமது ரட்சிப்பை எங்களுக்கு காண்பியும் அப்படின்னு தேவனிடத்தில் வாய்களை திறந்து அறிக்கையிட்டு அதை பெற்றுக்கொள்வதற்காக அழைக்கப்படுகிறோம். கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்கிறான் என்றுதான் தேவனுடைய வாசகம். அதிலே நிலைத்திருக்க நம்ம தேவனிடத்தில் நெருங்கி சேருவதற்காக தேவன் நம்மளை அழைத்திருக்கிறார். ஆமென். ஜெபிப்போம். எங்களை அதிகமான அட்மிட் பண்ணலோ பிதாவே. கர்த்தாவே, உமது கிருபையை எங்களுக்கு காண்பித்து உமது ரட்சிப்பிலே எங்களை நிலை நிறுத்துவதற்காக நாங்கள் உம்மிடத்தில் சேர எங்களுக்கு உதவி செய்ய மாட்டோம். ஏஸ்தப்பன நீர் எங்கள் கிருபையால் எங்களை ரட்சித்ததை நாங்கள் உணர்ந்து கொண்டு அந்த ரட்சிக்கப்பட்ட நிலையிலே நிலைத்து நிற்பதற்கு எங்களை உதவ மாட்டவர், எங்களுக்கு உதவ மாட்டவர், எங்களை பலப்படுத்த மாட்டவர். இதை கேட்டுக்கொண்டிருக்கும் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கும் அப்பா. ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதிக்கிறோம் மாட்டவரே. குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவரும் உமது கிருபையால் ரட்சிக்கப்பட்டதை உணர்ந்து அந்த ரட்சிக்கப்பட்ட நிலைமையிலே உமக்கு சாட்சியாக நிலைத்து நிற்க
உதவி செய்யும் ஆண்டவரே, ஆசீர்வதிக்கிறோம். இயேசுவின் மூலமாக கேட்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.